ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற மேட்ச் பாக்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ இன்னைக்கு அப்பா இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னோட நெய்பரோட ஆஃபீஸ்க்கு நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை டாட், மிஸ்டர் தமிழரசன். இப்ப முதல் தீப்பெட்டிக்கு தேவையான முக்கியமான மூலப்பொருளான தீக்குச்சி எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க நம்ம மட்டி குச்சி, முருங்கை மரம், அல்பிசியா மரம்னு 3 வகையா இங்க மரங்கள்ல நம்ம இந்த குச்சி தயார் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மரங்கள்லாம் லாரிகள்ல நீளமான மரங்களா வெட்டி வருது. அதை இந்த ரம்பத்துல வச்சு நமக்கு தேவையான சைஸ்ல வெட்டிக்கிறோம். வெட்டினதுல இருந்து இந்த பட்டைகளைய உரிச்சு இந்த மாதிரி மிஷின்ல வைக்கிறாங்க. இந்த மிஷின்ல ஃபிட் பண்ணும் போது அது என்ன பண்ணுதுன்னா, அதை பூராமே நம்ம தேவையான சைஸுக்கு பாலமா அதை உரிச்சு இந்த மிஷின் ஒரு சைஸா வெளியே தள்ளுது. இதை வெளியே தள்ளும் போது அதை அங்கிட்டு ஒரு லேபர்ஸ் அதை எடுத்து ஒரு ரேக்ல அடுக்குறாங்க. இப்ப நமக்கு தேவையான குச்சி அடிக்கிறதுக்கு உண்டான அடுத்த மிஷினுக்கு இது போகுது. இப்ப நமக்கு தேவையான குச்சி ஒரே சைஸ்ல கட் பண்ணி வெளியே வர்றதை நீங்க பார்க்கலாம். அந்த மிஷின் கட் பண்ணு. மரம் ஈரமா இருந்தா தான் இந்த குச்சை கட் பண்ண முடியும். அதை கட் பண்ண குச்சை இங்க லேடிஸ் எல்லாம் காய போட்டாங்க. அந்த குமிச்ச குச்சிகளை கொண்டு இப்படி உலர வைக்கிறாங்க. இந்த மாதிரி உலர்ந்த குச்சிகளை இப்படி சாக்குகள்ல அழுறாங்க. இப்ப நமக்கு தேவையான வெள்ளை குச்சி தயார். அடுத்து நமக்கு தேவையான கெமிக்கல் எப்படி எடுக்கிறாங்க, அதோட ஃபார்முலா என்னங்கிறத இப்ப சொல்றாரு. கெமிக்கல் ஐட்டம் இது ஃபேஷியல். இது கிளாஸ் பவுடரு. இதில் சல்பரு, ரோசனம், பைக்ரிமெண்ட்டு 3 இருக்குது. இதில் இது கருப்பு, கருப்பு பிளாக். ஆமாம், இது குளோரேட்டு, அது பொட்டாசியம் குளோரேட்டு. இது எல்லாத்தையும் மிக்சிங் போட்டு அமோனியா மிக்ஸ் பண்ணி, இந்த இருக்குது அமோனியா மிக்ஸ் பண்ணி இந்த இதை மிக்ஸ் பண்ணி இந்த கிரைண்டரில் கொடுத்துருவாங்க. இந்த கிரைண்டரில் இந்த கிரைண்டிங் பண்ணி அந்த இறங்குது பாருங்க. காய போட்டுக்கிற குச்சி இப்படி சல்லடைக்கு வந்துடுது. இந்த சல்லடையில அந்த காஞ்ச குச்சை கொண்டு தட்டும் போது இது கழிவை தனியா பிரிச்சு எடுத்துட்டு நல்ல குச்சை அந்த பைப்பு வழியா ப்ரெஷர்ல இந்த பாய்லருக்குள்ள போகுது. அந்த பாய்லர்ல தட்டுற குச்சி இந்த மிஷினுக்கு இது வழியா விழுது. இப்ப குச்சி ரெடியாகும்.
இப்போ மிஷினில் வந்து நமக்கு தேவையான குச்சி தயாராகி வெளியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம முழு வடிவம் கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான மருந்து குச்சி. அடுத்து இதை பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தீப்பெட்டிக்கு உண்டான இன்னர் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னர் பாக்ஸ் தயாராகி வெளியே வந்துருச்சு. இன்னரை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து அவுட்ரு தயாராகிறத பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. பிராண்டு நமக்கு தேவையான பிராண்டு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. பிரிண்ட் ஆகி வந்ததில் வந்து அந்த சைடு மருந்துன்னு சொல்லுவோம், அந்த ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து சைடு ஸ்க்ரீன் ஓடுது. இதுதான் நம்ம குச்சை வச்சு உரசுனா பிடிக்கிற மருந்து. இந்த கெமிக்கலை வந்து நாங்கள் ரெட் பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து நல்லா உணர்றதுக்காக இந்த ரேக்கில் அடுக்கிறாங்க. இதை அடுக்கி முடித்தோம்னா அடுத்து அதை வந்து கட் பண்ணுறது கட்டிங் போகுது. கட்டிங்கில் வந்து நமக்கு தனித்தனி பீஸாக ஆகிறதுக்கு உண்டான சைஸை கட் பண்ணுறாங்க. இது சைஸை கட் பண்ண பிறகு நீங்கள் எப்படி தனித்தனி பீஸ் ஆகுங்கிறத அடுத்ததில் பாருங்கள். இந்த மிஷின் வந்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி இந்த ட்ரேல வந்து விழுது. இப்போ அவுட்ரு வந்து தயாராகிடுச்சு. இனிமேல் அதை பாக்ஸில் ஃபில்லிங் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்து பாருங்கள். இப்போ மருந்து குச்சியை வந்து இந்த மிஷினில் வந்து பாக்ஸ் ஃபில்லிங் ஆக போகிறத பாருங்கள். பாக்ஸ் ஃபில்லிங் ஆகிற மிஷினில் வந்து மருந்து குச்சிகளை தட்டி இருக்கிறாங்க. அதை வந்து பாக்ஸுக்குள்ளே இன்னர் பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த குச்சி வந்து ஒழுங்கு பண்ணி இன்னர் பாக்ஸுக்குள்ளே வந்து விழுது. இன்னர் பாக்ஸுக்குள்ளே விழுது. இன்னர் பாக்ஸை வந்து கவுண்டிங் அதை செக் பண்ணிக்கிடுது அந்த மிஷினு. அதை ஆளுகளும் பார்க்குறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவுட்ரு மேலே தட்டி இருக்கிறாங்க. அவுட்ரு மேலே இருந்து கீழே இறங்குது. மேலே இறங்கி கீழே வர்ற அவுட்ரை வந்து இந்த இடத்துல வந்து இன்னரே அவுட்ரு வந்து சேருது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து பாக்ஸ் வந்து ஃபில்லிங் ஆகி கம்ப்ளீட் ஆகி வெளியே வந்துடுது. வெளியே வந்த பாக்ஸை அடுத்து பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்க. ஒழுங்குபடுத்துறாங்க. ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா எடுத்து போடுறது. இப்போ ஃபில்லிங் ஆன பாக்ஸ் எல்லாமே அடுத்தபடியாக அந்த மடிக்கிற மடிப்பு அந்த மாதிரி செக்ஷனுக்கு போகுது. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கிங் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து பேக்கிங் பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து 10 கொண்ட பெட்டி ஒரு 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 பாக்கெட்டில் வந்து 10 பெட்டியாக வந்து இது வந்து பேக்கிங் பண்ணுது.
அந்த 10 கொண்ட பேக்கிங்கை 10 எண்ணிக்கையை வந்து இந்த பையில வைக்கிறாங்க. இந்த பையில வந்து 6 பையை சேர்ந்து ஒரு ஒரு பாக்ஸில் அமுக்குனாங்கன்னா பண்டல் ஸ்டேஜ் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. டஜனை கொண்டு வந்து இப்படி ஒரு பாக்கெட்டில் வைக்கிறாங்க. இது மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் ஆகி பாக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த பாக்ஸில் தான் அந்த 6 யூனிட்டையும் கொண்டு வச்சு டேப் போட்டுடுறாங்க. ஒரு பண்டலுங்கிறது 600 பெட்டி கொண்ட பண்டல். இப்போ அந்த 600 கொண்ட பாக்ஸ் வந்து பண்டல் பேக்கிங் ஆகி கம்ப்ளீட் ஆகி லாரியில ஏற்றுறதுக்கு ரெடி தயாராகிடுச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks to the staffs and the owners who give us an opportunity to meet their clients. Thank you once again. Thank you.